டுடே குக்கிங் என்னென்னா வல்லாரைக்கீரை சட்னி. இப்போ என்ன பண்ணால் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஜீரகம் போட்டோன்னா 2 பல் பூண்டு போடணும். பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணுன்னா வரமிளகாய் நல்லா சுருக்குன்னு இருக்கணும். வரமிளகாய் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் எந்த அளவுக்கு போடுறோமோ அப்போ தான் டேஸ்ட்டு. புளி அடுத்து புளி ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கின பின்னாடி அடுத்தது நல்லா எண்ணெய் சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவக்க வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது கீரையை நல்லா அலசி வச்சிடணும். அலசிட்டு அப்புறம் வல்லாரைக்கீரையை போடுறோம். வல்லாரைக்கீரையை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின வாட்டிக்கு அடுத்தது கடைசியாக நல்லா போட்டு அப்படியே சுண்டி போயிடும். கீரை இப்போ நிறையா இருக்க மாரி இருக்கும். அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா சுண்டி போயிடும். அடுத்தது இறக்கும்போது தேங்காயை போடணும். தேங்காயை போட்டு வதக்கணும். பாருங்கள், இப்போ வதக்கின பின்னாடி எப்படி ஆகி போயிடுச்சு. வல்லாரைக்கீரை சாப்பிட்டா நல்லா மூளைக்கு நல்லா செயல்படுன்னு வச்சுக்கோங்களேன். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே கொடுத்து பழக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் வல்லாரைக்கீரை சூப்பு செய்யலாம், பருப்பில் போட்டு கடையலாம், பொரியல் பண்ணலாம், சூப் வைக்கலாம். இறக்கும்போது பாருங்கள், தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் தாளித்து கொட்டினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே வல்லாரைக்கீரை சட்னிலாம் கொடுக்கறது அவ்வளோ ஒரு இது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.